ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் பிஜேபி கட்சியினரால் கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக உச்சக்கட்ட மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. பிஜேபியில் ஆளும் அரசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 பேர் அமைச்சர்களாகவும், ஒருவர் மாண்புமிகு சபாநாயகராகவும், இன்னொருவர் முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளராகவும் அரசு பதவிகள் வகித்துக் கொண்டிருக்கின்றனர். பதவியில் இல்லாத ஒரு சில பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நியமன எம்எல்ஏக்களும் பிஜேபிக்கு ஆதரவு என அவர்களாகவே தெரிவித்துள்ள சில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீதும், மாண்புமிகு பிஜேபியைச் சேர்ந்த உள்துறை அமைச்சர்கள் மீதும் பல்வேறு முறைகேடு, ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை கூறுவதோடு சுழற்சி முறையில் அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு மனு அளித்துள்ளனர். ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் அலுவலகம் என்பது ஒரு பிஜேபியினுடைய கட்சி அலுவலகமாக இருக்கிறது என்கின்ற பல்வேறு எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கின்ற விதத்தில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது. அதே போன்று அவர்கள் தெரிவித்தது போன்று இதே கருத்தினை பிஜேபியினுடைய டெல்லி தலைமையிடம் பிஜேபியினுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களிடமும் சந்தித்து முறையிட்டுள்ளதாக தெரிகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த அரசு ஆட்சியில் அமைந்ததிலிருந்தே ஆட்சியில் அங்கம் பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி ஆகிய கட்சிகளிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பொழுதும் உருவானதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் ஆளும் பிஜேபி கட்சியினாலும் அரசை ஆதரிக்கக்கூடிய பல சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆளும் கட்சியின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வந்திருந்தனர். இதனுடைய உச்சகட்டமாக தற்பொழுது நிலவி வரும் இந்த ஆட்சியின் உள்ளாட்சி பிரச்சனையினால் அந்த ஆட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையால அரசு நிர்வாகமே முழுமையாக ஸ்தம்பித்து போயுள்ளது. அரசு அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பது என்றே தெரியவில்லை. ஆளும் அரசினர், ஆளும் ஆட்சியினர் மக்களை பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை. தங்களுடைய பதவியை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே
சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் உள்ளது. இது ஏற்கனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பி அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி தேர்தலின் போது அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை அளித்தனர். அந்த வாய்ப்பில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த ரெண்டு கட்சியுமே ஆட்சியில் அமைந்தனர். ஆனாலும் மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு புதுச்சேரி ஆட்சியரிடம் இல்லை. பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மத்தியில் பிஜேபி ஆட்சியில் இருந்த போதும், மாநிலத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இருக்கும் போதும் மத்திய அரசால் நமக்கு கிடைக்கப்பட வேண்டிய உரிமைகள் கூட தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற கோஷ்டி பூசல்கள் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக தெரிகின்ற நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளும் அரசு முழுமையாக நடத்த முடியுமா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது. ஒருபுறம் எப்பொழுது ஆட்சி கவிழும், நாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஆளும் முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்து ஏதாவது செய்யலாமா என்று திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முதலமைச்சருக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே திமுக சொல்லிக்கிறாங்க. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், இந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து மக்கள் பிரச்சனையை இதுவரை பேச முன் வராதவர், இந்த பிஜேபி, என்ஆர் காங்கிரசினுடைய இந்த கோஷ்டி பூசலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இன்று முதலமைச்சரை சந்திப்பதாக தெரிகின்றது. இவையெல்லாம் ஒரு மறுபடி எந்த ஒரு அரசு எந்த ஒரு அரசு இந்த முதலமைச்சருக்கு, எந்த ஒரு கட்சி முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்தாலும் இதே போன்ற நிலை தான் நிச்சயமாக ஏற்படும். அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயக ரீதியில தன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு சிந்தித்து தான் கட்சியில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் பக்கம் வைத்துக்கொண்டு உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கணும்னா பிஜேபி மறுபடியும் குறுக்கு வழியில மற்ற மாநிலத்தில் ஆட்சி பிடித்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னா தான் கூட இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை, தன் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு அவர் வழிவகுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அப்பதான் ஆட்சி மாற்றம், இவங்க பிஜேபியில இருந்துக்கினே 3 பேர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. ஒரு 3 எம்எல்ஏக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த பதவியில் இந்த பதவியில்னு சொல்லட்டும், அதை பிஜேபியில் இருக்கிறவங்க கண்டிக்காததும், இங்க இருக்கிற தலைமை அதுக்கு எந்த முடிவும் எடுக்காததும், ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவருடைய ஆதரவு பெற்றுதான் இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்ததான்னு கூட எங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட ஆதரவு கடிதம் வாங்கல. ஆனா அவர் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு கட்சியினுடைய தலைவரை போய் சந்தித்து வர்றார். அப்போ இது சம்பந்தமா அவர் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர் மீது ஏதாவது நடவடிக்கை பாயுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஜனநாயக ரீதியில நாங்க பேசுறோம். இந்த மாதிரி சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் போய் சேர முடியாது.
ஆனா ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவரை வந்து சந்தித்து அவர் வந்து பேசிட்டு வர்றார். இது வந்து எந்த விதமான நடவடிக்கை என்பது எங்களுக்கு தெரியல. இப்போ தொடர்ந்து வந்து பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல விஷயத்துல மனக்குமுறல் இருப்பது என்பது உண்மையானது. அவங்க வந்து நேரடியாகவும் அவங்களுடைய கட்சியுடைய தலைமையிலும் பேசிக்கிறாங்க. அதே போன்று ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் தன்னுடைய உரிமைகளுக்காகவும் தன்னுடைய பிரச்சனைகளுக்காகவும் வந்து வெளியில உட்காந்து கூட வந்து நிறைய பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் மத்திய பிஜேபி கட்சியானது பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து கட்டுப்படுத்துறதா தெரியல. ஒரு பக்கம் வந்து முதலமைச்சருக்கு எதிராக நீங்களே போர்க்கொடி தூக்குங்கன்னு சொல்றாங்களா என்னன்னு புரியல. அப்ப இது போன்ற ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த புதுச்சேரி மாநில சட்டமன்றத்தினுடைய இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதனால வந்து மாநில நிர்வாகமே ஸ்தம்பித்து போய் இருக்குது. மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இந்த பட்ஜெட்ல இவங்களால கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு, அதாவது வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதாக தெரியுது. 3 நாமினேட் எம்எல்ஏக்கு ஓட்டிங் பவர் உண்டு அவங்களுக்கு. அந்த அந்த மூன்று பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 நியமன உறுப்பினர்கள் சுயேட்சை அவங்க எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களே நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சட்டமன்றத்துல எந்த பில்லையுமே இவங்களால பாஸ் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. அதனால வந்து நாங்க ஏற்கனவே வந்து இந்த கூட்டணியில இருந்தோம், இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்க காரணமா இருந்தோம். அந்த அடிப்படையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு முன்வர வேண்டும். குறுக்கு வழியில திமுக ஆதரவு கொடுக்குது, அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க என்கின்ற விதத்துல வந்து ஆட்சி அமைப்பதற்கு அவர் வந்து கவனத்தை செலுத்தக்கூடாது. அப்படி 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 அவர் நிச்சயமா போக மாட்டார்னு நினைக்கிறேன். அது போன்ற கவனங்கள் அவருக்கு வராது. ஏன்னா அவர் இந்த 3 ஆண்டு காலமாகவே முதலமைச்சராக இருந்தோம், நிம்மதியற்ற ஒரு முதலமைச்சராக தான் செயல்பட்டு வர்றாரு. அது எல்லாருக்குமே தெரியுது. அவரும் பல முறை சொல்றாரு, எனக்கு இந்த பதவியில நிம்மதி இல்லை, நான் நினைச்சதை செய்ய முடியல, இந்த அரசு அதிகாரிகளுக்கு எனக்கு ஒத்துழைக்கல, இந்த சிஎஸ் ஒத்துழைக்கல, இந்த துணைநிலை ஆளுநர் ஒத்துழைக்கல. அப்ப இவங்களாம் யாரு? இவங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தானே. அப்போ ஒரு டைரக்டாவே சொல்றாரு, பிஜேபி எனக்கு துணையா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? இந்த உள்துறை அமைச்சர் எங்க போனாருன்னு தெரியல. தேர்தலுக்கு பிறகுதானே இது நடக்குது. உள்துறை அமைச்சர் வந்து வாய் மூடி மௌனம் காப்பதிய, சபாநாயகர் எல்லா பிரச்சனையும் பேசுவார் இல்லையா? எல்லா பிரச்சனையுமே ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அவரே நிதி அமைச்சரா இருப்பாரு, அவரே பைனான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு, அவரே வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருப்பாரு, அவரே சிஎஸ் கூட்டு வந்து பல பிரச்சனை பேசுவாரு, அவரே துறை அதிகாரிகளாம் கூட்டு வந்து பேசுவாரு. சபை நடக்காத போது எல்லாமே செய்யக்கூடிய சபாநாயகர் இந்த பிரச்சனையில ஏன் மௌனம் காக்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கால் எல்லாருமே சேர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாங்களா என்பதும் எங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த அரசு என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை இழந்த அரசாக இருக்கின்றது. இதுல வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, தன்னுடன் இருக்கக்கூடிய மீதி உள்ள 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும். இவருக்கு சொல்றோம், தேர்தல் சந்தித்து முன்வராங்கன்றோம். இவரே கூட ஆட்சி கழிச்சுட்டு போலாம். ஆனா இவர் ஆட்சி கலைச்சாலும் இதுதான் நீ புரிஞ்சுக்கணும், நான் முதலமைச்சர் பதவியிலிருந்து போறேன், இந்த ஆட்சியை நான் கலைக்கிறேன்னு சொல்லலாம். அடுத்தது அவங்க பிஜேபியை கூட்டு ஆட்சி அமைப்பு சொல்லுவாங்க இல்லைண்ணா. இல்ல இவர் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க யாரும் உடைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ அதுதான் சொல்றேன், உங்க கூட இருக்கிற 9 எம்எல்ஏக்களையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கின்னு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முடிவு வாங்கன்னு சொல்றேன். அதனால நான் சொல்லல, கூட்டணியிலிருந்து இவர் வெளியே வர வேண்டியதில்லை, அவங்க தான் வெளியில போறதுக்கு ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவர் முதலமைச்சராக தானே இருக்கிறாரு, மற்ற அமைச்சர் தான் அதுல இருந்து வெளில போவாங்க. இவர் வந்து நான் முதலமைச்சர்ல இருந்து நான் வெளில வரேன்னா கவர்மெண்ட்டை கழிச்சிட்டு வராருன்னு அர்த்தம். மறுபடியும் துணைநிலை ஆளுநர் எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், மறு கவர்மெண்ட் அமைக்க எடுக்கலாம். இப்ப டிஎம்கே தலைமையில கூட ஆட்சி அமையலாம், இல்ல காங்கிரஸ் தலைமையில கூட ஆட்சி அமையலாம், இல்ல பிஜேபி தலைமையில கூட ஆட்சி அமையலாம். அது வந்து எதுக்கும் வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னா தாங்கிட்ட இருக்கிற 9 சட்டமன்ற உறுப்பினரையும் இவர் வந்து கைக்குள்ள வச்சுக்கினாருன்னா மறு ஆட்சி குறுக்கு வழியில வருவதற்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா தன்ராஜ்? இப்ப அது எனக்கு ஜோசியம் தெரியாதுப்பா. இல்ல நான் யாரையாவது குறை சொல்லணும். பிஜேபியில அவங்க கேட்கறாங்கன்னா அது அவங்களுடைய உரிமை. ஆனா என்ன ஒண்ணு,
அவங்க கேட்கக்கூடிய இடங்கள் தான் சரியில்லை.